ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இது தனிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதற்கு அது எனக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஆஸ்திரேலியா தேசத்துக்கு நான் ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரருடைய வீட்டில் தங்கியிருந்து அன்றைக்கு முந்தின நாள் அவங்கள்ட்ட ஊழியம் செய்துட்டு அடுத்த நாள் நாங்கள் கிளம்பணும். அந்த ஊழியம் பண்ணிவிட்டு பாஸ்டர் என்ன பண்ணாங்க, ஒரு ஷாப்பிங்க்கு கொண்டு போனாங்க. கூட்டு போயிட்டு என்கிட்ட கேட்டாங்க, சர்ச்சுக்கு ஏதாவது நீங்கள் வாங்க போகிறீங்களா? நான் சொன்னேன், ஆமாப்பா சார், ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கணும்னு எங்கள் பிள்ளைங்களாம் கேட்டுட்ருக்காங்க, அது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போது பாஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் காசு வச்சுருக்கீங்களான்னு. ஆமாம் வச்சுருக்கேன் பாஸ்டர், எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது பாஸ்டர் என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த கடைக்கு போன உடனே என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேணாம், நான் கார்டில் வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தானே நான் கொடுத்துட்றேன்னு சொன்ன உடனே பாஸ்டர் போய் இந்த கடைக்கு போனோம், அந்த பொருளை பார்த்தோம். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அது எனக்கு என்ன சொல்லனே எனக்கு புரியலை. பாஸ்டர் வேக வேகமாக போனாங்க, அந்த கார்டை தேய்ச்சாங்க, அந்த பொருளை வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரே பயம், இந்த பொருளுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்குது, இது எப்படி கொடுக்கறது? சுத்தமாக அந்த எக்ஸ்ட்ரா காசு எங்கிட்ட இல்லை. அடுத்த நாள் காலையில் நான் விமானத்துக்கு நான் கிளம்பணும், அங்கேருந்து அடுத்த பட்டணத்துக்கு நான் போகணும். என்கிட்ட பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் என்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு அப்புறமா கொடுத்துட்டுமான்னு கேட்டால் நிச்சயமாக பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர் அவர். ஆனால் என் மனசில் இப்படி நம்ம சொல்லக்கூடாது, கர்த்தர் ஏதாவது ஒரு அதிசயம் செய்யணும் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. எனக்கு கரெக்டாக ஒரு $500 தான் தேவை, ஆஸ்திரேலியன் டாலர், $500 தான் தேவை. நான் இந்த குறைவில் இருக்கிறேன்னு பாஸ்டருக்கு சுத்தமாக தெரியாது. நான் காசு வச்சுருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். நேரம் ஆச்சு, பாஸ்டர் ஜோம் பண்ணாங்க, காரில் சூட்கேஸ்லாம் ஏற்றிட்டாங்க. எனக்கிட்ட கையில் காசு இல்லை. அப்போ நான், ஆண்டவரே என்னை நீங்கள் வெக்கப்படுத்திடாதீங்க அப்படின்னு. அப்போ ஒருவர் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் கேப்ரியல் கிளம்பிட்டாங்களான்னு கேட்டார். இல்லை, இப்போ கிளம்பலை, இப்போ காரில் ஏறப்போ 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வேகமாக வந்துடுறேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி பாஸ்டர், அப்பா ஒருத்தர் வந்துட்டார், பக்கத்தில் வந்துட்டாரா, வெயிட் பண்ணலாமா? சரி பாஸ்டர், 2 நிமிஷம் வெயிட் பண்ண அவர் வந்துட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார், இந்த ஊழியத்தை பற்றிலாம் சந்தோஷப்பட்டு, பாஸ்டர் ஒரு சின்ன ஆஃபரிங் வச்சுருக்கேன், அதை நீங்கள் வாங்கிக்கணும், கண்டிப்பாக வாங்கிக்கணும்னு. ஜோம் பண்ணி வாங்கிட்டேன். திறந்து பார்த்தா கரெக்டாக $500 இருந்தது, சரியாக $500 இருந்தது. அது நான் நினச்சி பார்க்கும்போது கர்த்தர் அதை ஞாபகப்படுத்தினார். உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்கள் சபையின் தேவை எனக்கு தெரியும், ஏற்ற சமயத்திலே நான் உனக்கு என்ன செய்வேன், சகாயம் பண்ணுவேன். இதை ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு நினைப்பூட்டி கர்த்தர் நன்றியோடு கர்த்தரை துதிக்க வைத்தார். ஆகவே நாம் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையே ஆச்சரியம்தான், இனி கடக்க போகிற பாதையும் ஆச்சரியம்தான். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு வருகிறார், இதுவரைக்கும் நம்மை கைவிடலை. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்.